எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள், பஞ்சாங்க பலன்களையும் பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 5/4/2026 உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், பங்குனி மாதம், ஞாயிற்றுக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி 11:51 வரை திருதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் 2:25 வரை வஜ்ரம், பின்பு சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் காலை 11:50 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் விசாகம், சந்திராஷ்டம் நட்சத்திரம் ரேவதி. மீனராசிக்கு சந்திராஷ்டிரம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் சுக்கிரன், மீனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய். உத்தராயணம் காலத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல, அதுவும் பங்குனி மாதங்கள்ல சிவனாலயம் சென்று வழிபட்டு வருவதும், சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்வதும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அனைத்து தடைகளையும் விலைக்கு தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பா பழமையான சிவாலயங்களுக்கு போவது சிறப்பு. ஒரு பூஜை இல்லாமல் இருக்கின்ற ஆலயத்திற்கு ஒரு நல்ல எண்ணெய் வாங்கி தீபம் ஏற்ற கொடுத்துடுவாங்க. வாழ்க்கையில நிறைய ஒளி வெள்ளங்கள் உண்டு. நிறைய விஷயங்கள் நாட்டில் இன்னைக்கு ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் எல்லாம். இருந்தாலும் தேர்ந்தெடுப்பது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் இல்லை, எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த பிரம்மத்துக்கு நம்ம ஒரு விக்கிரகம்னு வச்சுட்டோம், அதை திரும்பினி நம்ம தான் பார்த்துக்கணும். அவர் கேட்கல, நாம தான் இந்த உருவத்தில் இருங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த உருவத்திற்கு நாம் அன்றாடம் செய்கின்ற போல சில விஷயங்களை ஆராதனைகளாகவும் தீபங்களாகவும் பாருங்க. எல்லா வகையிலும் இறைவனுக்கும் ஆத்மாக்களுக்கும் உணவு அக்னி மட்டுமே சொல்றாங்க. அந்த அக்னியை சுடர்விடும் தீபமாக, தீபத்திற்கு பயன்படும் எண்ணெயாக வாங்கி தரும் பொழுது அனைவரது வாழ்விலும் சிக்கல்கள் மறையும். குறிப்பாக அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யறவங்க, அரசாங்க தேர்வு எழுதுறவங்க, இவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில சிவ வழிபாடு, அதுவும் நவகிரகத்தில் இருக்க சூரியன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். ராசி பலன்களை பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி அன்பர்களே, சுக்கிரனின் பயணம் அதீத வரவுகளை கொட்டி தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிறுதூர பயணம், அதீத பயணம், ஆன்மீக பயணம், இந்த 3 பயணங்களும் மேஷத்திற்கு நடக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. பரணிக்கு அதீதமான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள், சுப விரயங்கள், குடும்பத்திற்குள் சுப செலவுகளை பேசி முடிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறீர்கள். ஆனால் சிறிது தடை ஏற்பட்டு அல்லது தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். ரோகிணிக்கு தடை உண்டு. 6ல் சந்திரனின் பயணம் அப்படிங்கிறத எடுத்துக்குங்க. அவர் யார் அப்படின்னா சுகஸ்தானாதிபதி, வீட்டுக்குரியவர். 4ங்கிறது வீடு, அது 6ன்னா வீட்டுக்குள்ள செலவுகள்னு அர்த்தம். அப்போ செலவுகள் உண்டு, அதிலும் தடை தாமதங்களோடு செலவுகள் நடைபெறும். கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிகரமான நாள். தேவையான பொருளாதார வரவுகள் உண்டு. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இதில் பார்த்தீங்கன்னா திருவாதிரையில பிறந்தவங்க கண்டிப்பாக சிவாலய வழிபாடு செய்யணும்.
மிருகஷீரிடத்திலே. மற்ற எல்லாரும் கொஞ்சம் ஜாலி டைப்பாக இருப்பாங்க. மிருகஷீரெல்லாம் ஒரு செலவினங்கள் உள்ள நட்சத்திரம். புனர்பூசமும் அப்படிதான். என்ன தேவையோ அதை சாப்பிடக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சி வேளத்தில் தான் இருப்பாங்க. எப்பவுமே எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். செலவு செய்து மகிழக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பெரிய கிரகச்ச மாற்றங்கள் எதுவும் இல்லைனாலும் டிகிரி வயசில் மாறும்போது இப்போ 2 நாள் 3 நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஒரு ஆதரவுக்காரம் வெளியிலேருந்து கிடைக்கும். ஒரு சொந்தக்காரங்க வெளியில் இருக்காங்க, நம்மளை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம சரி பண்ணுறோன்னு. இல்லை மருத்துவமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருத்துவம் தெரியும். அந்த அளவுக்கு ஆதரவுக்கரங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் கவனம் தேவை. உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள். உணவு வகையில் அக்கறை கொள்ளுங்கள். உணவு, நீங்கள் உண்ணக்கூடிய உணவே உங்களுக்கு எதிராக இருக்கும். அதனால வெளி உணவுகளை தவிர்ப்பது சிறப்பை தரும். அதனால் இந்த நாள்லயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய உடல் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள்ல கவனமா இருக்கணும், வார்த்தைகளை கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்று உங்களுக்கு. கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு. வரும் காலம் உங்களுடைய காலம். அதுவும் வரும் விஷயங்கள்லாம் உங்க கையில இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா அது மாதிரி போயிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகளை இப்ப தெரிய ஆரம்பிச்சோம். வெற்றி படிக்கட்டுல முதல் படிக்கட்டுல இருக்கிறீங்க. இனி ஒரு படியா ஏறி நீங்கள் இழந்ததை மீட்டெடுப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் சந்தோஷம் காண்பீர்கள். பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மற்ற சுற்றி இருக்கும் சுற்றத்தார்களாலேயும் நன்மைகள் நடக்கப்பெறும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, சந்திரனின் பயணம் மனம் ஒரு பிடிகொள்ளாமல் அலைந்து கொண்டிருக்கும். அதனாலே என்னன்னா பிடிகொள்ளாம அப்படின்னா நட்சத்திரத்தின் பயணம், குருவின் பயணம். குரு எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு அந்த ராசி அதிபதி எங்க இருக்கிறார், அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னா விரயம் அல்லது தனஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ கடன் 3, 6, 9 இந்த அமைப்புல இருக்கும்போது செலவினங்கள் கூடும். அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கும். இந்த நாள்ல செலவு செய்து மகிழக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புரியுதுங்களா? சந்திரனின் பயணம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிற, அவ்வளவுதான். பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, முடிவுரை எழுதக்கூடிய காலம். நாங்க 330 பக்கம் எழுதி வச்சிருக்கிறோம், அப்புறம் பொருளுரை 70 பக்கத்து கேட்குறீங்களா? முடிவுரை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதலாங்க. சுபம் தாங்க முடிவுரை. உங்கள் வாழ்வில் முடிவுரை என்பது சிறப்பான விஷயங்களை கொடுக்கின்ற அமைப்பு. இப்போது கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. உங்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, மற்ற சுற்றி உள்ளவர்களுக்கும் சரி, நீங்க ஒரு உதாரண புருஷராக திகழக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மையான நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப ஆர்வம் மிகுதியால் சில தவறுகள் நேரும். வார்த்தைகள்ல மாட்டிப்பீங்க. பிள்ளைகள் வழியில கவனமா இருங்க. அவர்கள் கல்விக்காக புதிய திட்டங்கள் போடுங்க. புதிய வண்டி வாகன சேர்க்கை பயன்படுத்திக்கங்க. இடமாற்றங்கள் உண்டு, பொருள் மாற்றங்கள் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் தனுசுவிற்கு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் கிடையாது. கவனமா இருங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுறது தவிர்த்துருங்க. புதிய முயற்சிகளை தவிருங்க. ஓய்வா இருங்க. மன அமைதிப்படுத்துங்க. கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்க. நீங்க 1 மாசம் கரெக்டா செஞ்சாவே போதும். ஆனா 10 நாள் செஞ்சுட்டு 1 மாசம் செஞ்சது போல வெளியில பாவலா காட்டுறீங்களா, அதுதான் தப்பு. மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த இப்ப 7 சனி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் குருவின் பார்வை கிடைத்தாலும் குருவி எங்க பாக்குறாரு? விரைத்தானே பார்த்துட்டு இருக்காரு. குரு பயிற்சி வரலும் சாதாரணமா இருங்க. இந்த நாள் கொஞ்சம் கடும் போட்டிக்கிடையே வாழ்கின்ற நாளாக இருக்குது. கவனமாக இருங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் புதன் ராகு சேர்க்கை. மனம் அமைதிப்படாது. புதிய புதிய விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத கற்பனைக்குள்ள போவீங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பை தவிர மீது எல்லா வேலையும் பார்ப்பீங்க. தொழில் செய்கிறவர்கள் தொழிலை தவிர மற்றதெல்லாம் கவனிப்பீங்க.
புரியுதுங்களா? ஏற்கனவே இருக்கிற பிரான்ச்சே இப்போ கவனிக்க முடியல, இன்னொரு பிரான்ச்சுக்கு போவீங்க. அந்த மாதிரி புதுசு புதுசாக தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த புதிய முயற்சியும் இப்போது ஈடுபட தேவையில்லை. அதுவும் இந்த நாளில் வந்து நீங்கள் புதுசாக செய்கிறேன்னா அது இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி உத்தியோகத்தர்களுக்கு உடனே நான் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகிறலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த நாளில் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நடக்கும். கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. எலசனை ஓடிக்கிட்டு இருக்கிறது, அடுத்து சந்திராஷ்டிரம் இருந்துகிட்டு இருக்குது. ரெண்டுத்திலையும் கவனமா இருக்கணும், பதட்டப்படவே கூடாது. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகையான சிறப்பை தான் தந்துகிட்டு இருக்குது. சிறப்பா இருந்தாலுமே வார்த்தையில கவனமா இருக்கணுமா இல்லையா? புரியுதுங்களா? இந்த நாள்ல வந்து அமைதி போக்குடன் காணப்படுவது சிறப்பை தரும். கணபதி வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது மீனராசியை பொறுத்தவரையில் வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களையும் இட்டு தருகின்ற செயலாகும். செய்து பயன்பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.